இன்னைக்கு நாம் ஒரு பட்டிமன்றம் இங்கே போட்டிருக்காங்க. என்ன தலைப்பு? மனுஷன் முன்னேறணும். நம்ம முன்னேறணும் இல்லைங்க, முன்னேறணும். நேற்று இருந்ததை விட இன்று மாறுதலாக இருக்கணும். உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கு. அவன் வானவெளியில் பறக்கிறான். சும்மா இங்கன்னு இல்லை, வானவெளியில் பறக்கிறான். நம்ம ரோட்லேயே போக முடியல. போகும்போது இடித்து தூக்கி அங்கிட்ட எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. முன்னேறணும். முன்னேறுவதென்றால் என்ன தேவை? அவனுக்கு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவை? என்ன தேவை? புத்தி இருக்கணும். முதல்ல அவனுக்கு இந்த புத்தியை பயன்படுத்தணும். அதானுங்க, அறிவு இருக்கணும். இது அடிப்படை, உள்ளுக்குள்ள அடிப்படை அறிவு. அந்த அடிப்படை என்ன அடிப்படைன்னு சொல்றாரு? படிப்பறிவு. படிப்பறிவு இருக்கா கேட்குறான் சில பேர். நீ படித்தவன் தானடா? ஏய், நீ படித்த கழுதியா? படித்தவன் தானா கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்கு, ஆனால் அந்த அறிவோட கூட இவன் படிச்சிருக்கான்னு அர்த்தம். படித்த அறிவு மட்டும் இல்லை, இன்னொரு அறிவு இருக்கு. என்ன அது? பட்டறிவு. அடி வாங்கி எக்ஸ்பர்ட், அது எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. பட்டறிவுன்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே எங்கேன்னு பார்த்து 4 தொழிலை பார்த்து, இதை இப்படி தூக்கி ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, அங்கேருந்து அங்கே வந்து, அங்கேருந்து எதாவே அதை பார்த்து இதை பார்த்து, அது போகிற போக்கை பார்த்து இது போகிற போக்கை பார்த்து யோசித்து யோசித்து புதுசாக கண்டுபிடிக்கிறது. அந்த பட்டறிவு இருந்தால் போதுமா? படிப்பறிவு இருந்தால் போதுமா? அது தேவையா? இல்லை பட்டறிவு இருந்தால் போதுமா? அது தேவையா? ஏன்னா அறிவில் நிறைய அறிவு இருக்குங்க, ஏகப்பட்ட அறிவு இருக்கு. பகுத்தறிவுன்னு திடீர்னு திருவள்ளுவரை கேட்டால் அவர் சொல்லுவார் புல்லறிவுன்னு வாரு. ரொம்ப அற்ப புத்தி பெயவன் அப்படின்வார், புல்லறிவு. இன்னொன்று சொல்லுவார், இவன் களவாணி பேடாவன் காரறிவுன்னு வாரு. கொஞ்சம் காரறிவுனா என்ன? அவ்வளோதான், அது அறிவு இல்லை, இருண்ட அறிவு. அறிவில் பல்வேறு வகையான அறிவுகள் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது என்ன? பட்டறிவு, இது படிப்பறிவு. படிப்பு தான் வாழ்க்கைக்கு நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்க. நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா சுவாசிக்கணும். இந்த பிழைத்து இருக்கக்கூடிய இந்த உயிர் தழைத்து நிலையாக நிற்கணும்னு சொன்னா வாசிக்கணும். அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், உலகத்தினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம். புத்தகம் தொட்டால் காகிதம், ஆனால் அதை வாசித்தால் அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே சவாலோடு சமாளிக்கக்கூடிய ஆற்றலை புத்தகம் நமக்கு தரும். பட்டறிவுன்னு 3 பேர் பேசுறாங்க. பட்டறிவுன்னா அனுபவம்னு அர்த்தம்ங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிப்போம், ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமே, யோசிப்புமா இல்லையா? முடிஞ்ச பிறகு ஒரு ஞானோதயம் வரும்பாங்க. அதனால கல்யாணம் முடிஞ்ச ஒருபாடு எப்படி தாயா வருது? அது எல்லாருக்குமே வரும், வந்துரும்ல. அதனால ஒரு பயனுமே இல்லை. என்ன ஒரு சிம்பிளா சொல்றதா இருந்தா, பட்டறிவுங்கிறது நம்ம தலையில வழுக்க விழுந்த பிறகு நம்ம கையில தங்கத்தால ஒரு சீப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏயா என்னைய வச்சுக்கிட்டு அதை சொல்றீங்க? எந்த பயனும் இல்லை. அதனால நீங்கள் ஞான சூரியன். உங்களை பார்க்கும்போது தமிழ் அன்னையே பார்த்த ஒரு உணர்வு நமக்கு வருது பாருங்க. அந்த இதுதானே. அதனால எந்த பயனும் இல்லை. நடுவர் அவர்களே, புத்தகங்களை நாம வாசிக்கும் போது நம்மை குனிய வைக்கும், வாசித்த பிறகு தலை நிமிர வைக்கும். புத்தகத்தை மேலே இருந்து கீழ் நோக்கி நாம் படிப்போம், அதுதான் நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்தும். அருமை அருமை. நடுவர் அவர்களே, இந்த மேடைக்கு மேல வர்றதுக்கு படி போட்டிருக்காங்க. படியில ஏறி வந்தா இந்த மேடைக்கு வரலாம்,
உயரமான கட்டிடத்துக்கும் போலாம், உயரமான மலைக்கும் போலாம், இமயமலைக்கே போகலாம். உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்றால் படி தேவை. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் படி படி படி, அதுதான் உன்னை உயர்வதற்கான வழி. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னா, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி படி, படிக்காமல் இருந்தால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டார். எங்கள் மகாகவி பாரதி சொன்னார், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திடுவோம். நான் பல கல்வி படிக்கும் போது இந்த பாரும் உயரும், பாரில் வாழ்கிற மக்களும் உயர்வார்கள். அதான் விஷயம். நீங்க சாமானியனை எல்லாம் சாதனையாளனாக மாற்ற வைப்பது படிப்புத்தான். புத்தகத்துக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்க. புத்தகம் சாதாரணமானது இல்ல. இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, அத்தனை பேரும் புத்தகத்தை தேடித்தான் வந்திருக்கிறார்கள். புத்தகம்ங்கிற வார்த்தையிலே இருக்கு புத் அகம், புத்த அகம், அகம் சுத்தமாகும், அகம் சுத்தமாகும். புத்தகத்தை எழுதுகோலால் நாம் எழுதி அது அப்புறம் அச்சுக்கு போகுது. எழுதுகோலால் எழுதப்படுகிற புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது அதுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கான திறவுகோல் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்காகத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். அனுபவம் எங்க ஐயா ராஜாராம் ஐயா எல்லாம் பெரிசா படிச்சிருக்கிறாங்க. ஒரு கல்லூரியில 35 வருஷம் பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்படி படிச்சதுனால வேலையும் பார்த்து இப்ப பென்ஷனும் வாங்குறாங்க. பென்ஷனும் வாங்குறாங்க. பக்கத்துல இருக்கிற சௌமியா மேடம் துபாயில இருந்து வந்திருக்காங்க. நம்ம இடத்துல படிச்சு வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நமக்கு தெரியும். துபாயில பெரிய வேலை பார்த்து பெருசா சம்பளம் வாங்குறாங்க. இங்க வந்து காசெல்லாம் அங்கதான். ஆமா, காசெல்லாம் அங்க சேர்த்து வச்சுக்கிட்டு படிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக அங்க இருந்து பிளைட் ஏறி, இது எதுக்கு அங்க இருந்து வரணும்? அவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்க ஒண்ணு இந்த பக்கம் வந்துருங்க, இல்லன்னா உங்க வேலையை விட்டுட்டு அந்த பக்கம் பேசுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருத்தி போடுவோம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில சாதாரணமான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு புத்தகங்களால் படிப்பால் உயர முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவங்க ஹைதராபாத்ல அக்னி ஏவுகணை திட்டத்திற்காக பணியாற்றிட்டு இருக்கும் போது அவற்றை ஒரு டிரைவரா வேலை பார்த்தார். அவருக்கு கார் டிரைவர் பேர் கதிரேசன் பேரு. கதிரேசன் பேரு. தொடர்ந்து அப்துல் கலாம் ஐயா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். கதிரேசன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவர். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, கதிரேசன் உங்களுக்கு படிப்புல அம்பிட்டு ஆர்வமா அப்படின்னு. ஆமையா, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஐயா 10வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது, குடும்ப சூழ்நிலைனால நான் வேலைக்கு வந்துட்டேன்னு. சரி, படிக்க வச்சா படிப்பீங்களா? ஐயா படிக்கிறேன் ஐயா, நான் தான் வேலைக்கு வந்துட்டேனே, எப்படி ஐயா பள்ளிக்கூடத்துல எல்லாம் இனி போய் சேர முடியும், வயசு வேற ஆயிடுச்சேன்னு. ஒன்னும் யோசிக்காதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து இருந்தே அவரே புத்தகத்தை எல்லாம் வாங்கி தந்து 12வது படிக்க வச்சு 12வதும் பாஸ் ஆயிட்டேன். ஐயா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே அடுத்தது காலேஜில் சேருங்கன்னா பிஏ வரலாறு, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பிஏ வரலாறு படிக்கிறார். அப்படி அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐயா டெல்லிக்கு மாறுதலாகி போயிட்டார். பிரதம மந்திரியினுடைய அறிவியல் ஆலோசகராக அவர் பணியேற்று அங்கே போயிட்டாரு. அதுக்கு பிறகு தொடர்பே இல்லை. நீண்ட வருஷத்துக்கு பிறகு அவர் ஜனாதிபதி ஆன பிறகு மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வரும்போது அதே கதிரேசன் இவரை வந்து சந்திக்கிறார். மறக்காம அப்துல் கலாம் ஐயா கேட்கிறார், கதிரேசன் நீங்க பிஏ சேர்ந்தீங்களே, இப்ப படிச்சீங்களா நிறுத்திட்டீங்களான்னு. ஐயா உங்க புண்ணியத்துல நான் பிஏ முடிச்சு எம்ஏ வரலாறு முடிச்சு எம்ஏல பிஹெச்டியும் வரலாறுல பண்ணிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு ஓட்டுநராக இருந்தவரை பேராசிரியராக மாற்றியது அவர் படித்த படிப்பு. படிப்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படி முன்னேறி இருக்காரு அவரு. ஆமையா, வாழும் உதாரணம். அவர் இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற ராணி அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அதாங்க உண்மை. நம்மளும் படிக்கணும். அதுதானே கஷ்டமா இருக்கு. நடுவர் அவர்களே, படிக்கிறத தொடங்கிறது வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும்.
தொடங்கிட்டோம்னா அந்த புத்தகம் நம்மளை ஈர்க்கும். புத்தகத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் நூலக மனிதர்கள்ங்கிற ஒரு நூல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவார். எல்லா பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும். என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு சொல்லி தர்றோம். பேசுறதுக்கு சொல்லி தர்றது மாதிரி பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கும் சொல்லி தரணும்னு அவர் சொல்றார். படிப்புல ஒரு ஆர்வத்தை உருவாக்கிட்டோம்னா அவனை படிக்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், தேடி தேடி ஓடுவான். அதுதான் படிப்புல இருக்கிற அந்த ருசி இருக்கு பாருங்க, அது படிப்பு நம்ம ஈர்க்கும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆங்கில எழுத்தாளன் பிரான்சிஸ் பேக்கன் ரொம்ப அழகா சொல்லுவான், ரீடிங் மேக்கத் கம்ப்ளீட் மேன். முழு மனிதனாக ஒருவனை மாற்றுவது வாசிப்புன்னு சொல்லுவான். தாங்க முக்கியம். நீங்க உலகத்தினுடைய புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்றது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒரு உயிர் வளர்கிறது, வகுப்பறையில் அந்த உயிர் அறிவை பெறுகிறது. அதுதான் அவனுடைய எஞ்சிய வாழ்க்கைக்கு அது பயன்படும். நடுவர் அவர்களே, நம்ம சுதந்திர இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு இந்தியாவினுடைய எழுத்தறிவு 1947 12%. எழுத்தறிவு பெற்றவர்கள் வெறும் 12% தான். ஆனால் இன்று இந்தியாவினுடைய எழுத்தறிவு பெற்றவங்களுடைய சதவீதம் 77.7%. அதுல தமிழகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்திய சதவீதம் 77.7, தமிழகம் அதை விட உயர்ந்திருக்கிறது 82.9%. நீங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களில் எல்லாம் இந்தியர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருக்கிறார். சமீபத்தில் ட்விட்டர் நிறுவனத்தினுடைய சிஇஓவா பாரக் அகர்வால் என்கிற இந்தியர் பதவிக்கு வந்தார். அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற எலான் மஸ்க் சொன்னார், அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய மூளைகளால் இயங்குகிறதுன்னு சொன்னார். உலகத்திற்கே அறிவை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்தியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம பிள்ளைகள் படிக்கணுங்க. நடுவர் அவர்களே, சமீபத்தில் ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவலுடைய பெயர் என்னன்னு சொன்னா பனையடின்னு பேரு. அதை எழுதியவர் இரா செல்வம் அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரி. அவருடைய வாழ்க்கையை தான் அவர் நாவல் வடிவத்தில் எழுதியிருக்கார். NCBH வெளியிட்டு இருக்கு, இங்கே இருக்கும். அந்த நாவல் என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்கிறார். அப்பா விவசாயத்தில் மண்ணோடு போராடுறாரு. வானம் பார்த்த பூமி, விளைச்சல் குறையும் போதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வறுமையில் இருக்கு. அவர்களால ஜெயிக்க முடியல, தினமும் போராட்டம் தான். கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்காக நிலத்தை அடமானம் வைக்கிறாங்க. இப்படி கஷ்ட ஜீவனத்தில் அந்த குடும்பத்திலிருந்து அந்த இளைஞன் படிப்படியா படிச்சு 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 மேல வர்றார். விவசாய கல்லூரிக்கு போறார். விவசாய கல்லூரியில படிச்ச பிறகு IAS எழுதுறார். 5 முறை போராடி 5வது முறை IAS ஆக அவர் தேர்ச்சி பெறுகிறார். அவர்தான் இரா செல்வம் IAS. அவருடைய வாழ்க்கையே புத்தகமாக எழுத. இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். என்னன்னு தெரியுமா? அதாவது ஒரு புத்தகம் நம் வாழ்க்கையை புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையும் புத்தகமாக மாறுவதற்கு புத்தகம்தான் வாய்ப்பை தரும். புத்தகத்தை படியுங்கள், படிப்பதற்கு உதவி செய்வோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி தேவைப்பட்டா தயங்காம செய்வோம்னு சொல்லி, படிப்புதான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகம் என்றால் என்ன தெரியுமா? அகத்தை சுத்தம் செய்வது. அகம் சுத்தமாக இருந்தா அடுத்தவர் உயர்வில் மகிழ்ச்சி அடையணும். அகத்தை சுத்தம் செய்ய வேண்டிய அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க? வேலையை விட்டுருங்க. எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா? ஒருவர் உருப்படியாக நல்ல வேலையில இருக்கிறத தாங்க முடியலையே, நீங்க என்ன படிச்சு கிழிச்சீங்க? அம்மா நல்லா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன சுத்தம் பண்ணிச்சது? அதுல ஒரு அருமையான கேள்வி கேட்டார். வழுக்கை விழுந்த பிறகு கிடைத்த சீப்பால் என்ன பயன்? அதுதான் தம்பி பெரும்பயன். ஏனென்றால் வழுக்கை விழுவதற்கு முன்பு சீப்பு கிடைத்தால் நான் பயன்படுத்தி இருப்பேன். இப்போது எனக்கு கிடைத்தால் என் பேரன்கையில் கொடுத்திருப்பேன். அதை விட மகிழ்ச்சி வேற கிடையாதுப்பா. நாங்க பார்த்துட்டு இருக்கிறேன். கலெக்டர் மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் கலெக்டர் இருக்கிறாங்க.
ஓடி வந்து அவர் மடியில உட்கார்றாங்க. மற்றவங்க எல்லாம் அவர்கிட்ட கை கட்டுறாங்க. அவர் சூப்பர் கலெக்டருக்கு முன்னால கை கட்டுறார். இதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் இனிமையும். என்னப்பா நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, நாங்க படிப்பு வேண்டான்னு சொன்னோமா, இல்ல சொல்றதுக்காக வந்திருக்கிறோமா? எது படிப்பு என்பதுதான் கேள்வி. வெறுமனே தாள்களால் உருவான புத்தகங்களை மட்டும் படிக்காதீர்கள். மிகப்பெரிய புத்தகங்கள் மனிதர்கள். இந்த மனிதர்களை படியுங்கள். வாழ்க்கை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். பொதுவா நான் நடுவர என்னுடைய வாதத்துக்கு கொண்டு வர மாட்டேன். ஆனா இன்று தேவை இருக்கிறது. ஐயா பத்மஸ்ரீ எத்தனை ஆண்டுகளா மேடையில் பேசுறாருன்னா 60 ஆண்டுகளாக. பத்மஸ்ரீ என்பது மேடையில் வந்தபோது இதைவிட அவர் வேகமாக பேசுவார். ஆனால் இப்போதுதான் கிடைத்தது என்றால் பட்டிமன்ற அனுபவத்திற்காக, தமிழுக்கு அவர் செய்த தொண்டிற்காக, அனுபவத்திற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை பத்மஸ்ரீ. ஐயா, நாங்க ஆசிரியர்கள், கேள்வி கேட்காம எங்களால முடியாது. இப்ப நாங்க பேசும்போதே நாங்க யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க. பேசுகிற போதே தெரியுதா, புரியுதா, விளங்குதா, அண்டர்ஸ்டாண்ட், உடனே இவர் ஆசிரியர்னு தெரியும். இந்த நேரத்தில் என் நண்பரை நினைச்சு பார்க்கிறேன். தாக்கு சுப்பிரமணியன் அறிஞன். புரியுதான்னு சொல்லாம பேச வராது. நாங்க 2 பேரும் வெளியூர் போறதுக்கு மாட்டுத்தாவணி மதுரை பஸ் ஸ்டாண்டு போவோம். பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, ராஜாராம் புரியுதா, உள்ள ஏறின ஒன்று சொல்லுவார், கண்டக்டர் வர்றாரு, டிக்கெட் வாங்கணும், புரியுதா. வீட்டில் அவங்க மனைவி சொல்றாங்க, இவர் இம்சை தாங்க முடியலன்னு, காலையில் இட்லியை வச்சா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே, இட்லியை வை, புரியுதா, சட்னி சாம்பார் போடு, புரியுதா. இந்த ஜென்மத்துக்கு உங்களை திருத்த முடியாதுன்னு. அது ஒரு ஆசிரியருடைய இலக்கணம். நீங்க டாக்டர் தானே, MBBSல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாலும் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? ஓராண்டு காலம் அனுபவ படிப்புக்காக ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சாதான் அவர் டாக்டர் இல்லையா? இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கோல்டு மெடலிஸ்ட் தான், இப்போதுதான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கார், அவர்கிட்ட போவீங்களா? 25 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி கைராசி டாக்டர்னு சொல்றாங்களே, அவரிடத்தில் போவீர்களா என்று நீங்க நினைச்சு பாருங்க. இவர் படிச்சிருக்காருயா. நேரம் தம்பி, இஷ்டத்துக்கு நீங்க அடிச்சு விடுங்க. கதிரேசன் டிரைவரை சொன்னார். எல்லாரும் டிரைவர் இல்லைங்க, அதுவே ஒரு கலை. எந்த இடத்தில் எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரிவது பெரிய கலை இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, கார்ல பிரேக் இருக்கிறது எதற்காக? ஒரு புத்திசாலி சொன்னா வேகமாக போவதற்காக. பிரேக் இருக்கிறதுனால தான் கார்ல வேகமாக போக முடியுது. இப்ப நான் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். நாங்க எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்க வந்த கார்ல போவோம், நிம்மதியா இருப்போம். ஏன் தெரியுமா? எங்கள் டிரைவர், எங்கள் அன்பு சகோதரர் சாமி மிக மிக அனுபவப்பட்ட டிரைவர் என்ற காரணத்தினால் ஏறின உடனே தூங்குகிற முதல் ஆள் ராஜகுமார். இது நடந்தது ஐயா. ஒரு முறை நாங்க சேலத்திலிருந்து ஒரு பட்டிமன்றம் முடித்த பிறகு போகிறோம். காந்தி கிராமம் காலையில ஒரு 5 மணி. காந்தி கிராமம் எங்க, அது நேர்வழி சாலை, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறார். காந்தி கிராமத்தை தாண்டுகிறோம். ஒரு மனுஷன் முன்னால ஒரு சின்ன பையன், மனைவி மடியில ஒரு குழந்தை, ஒரு குறுக்கு ரோடு, சர்ன்னு ஏறிட்டார். நான் முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன். டிரைவர் கிடுகிடுன்னு நடுங்கிறார். ஒரு பிரேக், சரியா 1 அங்குல இடைவெளிங்க, அந்த 4 உயிர்களும் தப்பின. அவர் சொன்னார், என்னுடைய அனுபவம் இருந்ததால் நான் இதை செய்தேன். ஒரு டிரைவர், அவர் பேராசிரியராக ஆனதை பாராட்டுகிறோம், ஆனால் 4 உயிர்களை காப்பாற்றியதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அது அனுபவத்துல தான் தம்பி வரும். ரொம்ப நல்லா இருக்கு கேள்வி. நீங்க நினைச்சு பாருங்க, அனுபவம் என்பது சாதாரணமானதா? இப்போ உங்களை வச்சே சொல்றீங்க, நீங்க நாளைக்கே சீஃப் செக்ரட்டரி ஆக முடியுமா? சீஃப் செக்ரட்டரியும் IAS தான், என் முன்னே இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் IAS தான். நீங்க மாவட்ட ஆட்சியர் முதல்ல சப் கலெக்டர் ஆகணும், அப்புறம் கலெக்டர் ஆகணும், அதுக்கு பிறகு ஒரு துறையில இயக்குனர் ஆகணும், அப்புறம் செக்ரட்டரி ஆகணும், அதுக்கு பிறகுதான் சீஃப் செக்ரட்டரி. நாங்கள் வாழ்த்துகிறோம், நாளை நீங்கள் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளராக வர வேண்டும். ஆனால் அது ஒரு நாளில் வர முடியாது. இவரும் IAS தான்.
நமது வணக்கத்துக்குரிய இறையன்பு அவர்களும் ஐஏஎஸ் தான். ஆனால் அனுபவம் தான் மேலே கொண்டு வரும். ஒவ்வொன்றிற்கும் அனுபவம் என்பது தேவை. கண்ணதாசன் எழுதினார், பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். இப்படி சொல்லிட்டே போகிறார். அவருக்கே எரிச்சல் வந்து கேட்கிறார், அனுபவித்தே அறிவது என்றால் ஆண்டவா நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். தம்பி, நம்ம ஊர்ல சுருக்கமா சொன்னாங்க, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. அதனால படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஐயா சொன்னதை தான் வழிமொழிகிறேன். இங்க இருக்கிற தாய்மார்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறீர்கள், நல்ல ஆடை அணிவிக்கிறீர்கள், இனிப்பு வாங்கி கொடுக்கிறீர்கள். ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவின் போதும் தயவு செய்து 2 நூல்கள் வாங்குங்கள். ஒன்று உங்கள் குழந்தையின் நூலகத்திற்கு, இன்னொன்று உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கு. 1000 குழந்தைகள் படித்தால் அந்த பள்ளிக்கு ஒரு ஆண்டில் 1000 புத்தகங்கள் வரும். வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனா வேணும். புத்தகத்தை எழுத்தாளன் தானையே எழுதுறான். அனுபவம் வருகிற போது எழுத்தினுடைய அந்த விலை பெரிதாக இருக்கிறதா இல்லையா? இப்போ ஞானபீட பரிசு வாங்கியவர் ஜெயகாந்தன். அவர் எழுதிய முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. அதை படியுங்க. அதன் பின்னர் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலை படியுங்கள். 2க்கு இடையே எழுதியவர் ஒரே ஆள்தான். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த எழுத்தில் காணலாம். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம் என்று ஒரு சிறுகதை எழுதினார். அதற்கு ஏகப்பட்ட விமர்சனம். அந்த விமர்சனத்தை தூள் தூளாக்குவதற்காக அந்த கதையை அடிப்படையாக வைத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதினார். அப்போது கேட்டாங்க, எப்படி எழுத முடிந்தது? அதுக்கு ஜெயகாந்தன் சொன்னார், நானே வாழ்க்கை அழைக்கிறது எழுதிய ஜெயகாந்தனாக இருந்திருந்தால் என் பேனாவை அதோடு நிறுத்தி இருப்பேன். இப்போது நான் மனிதர்களை படித்திருக்கிறேன், எப்படி எழுத வேண்டும் என்று பக்குவப்பட்டிருக்கிறேன். இதோடு நிறுத்தப் போவதில்லை. இதற்கு தொடர்பாக கங்கை எங்கே போகிறாள் என்ற நாவலையும் நான் எழுதுவேன் என்று ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 2 நாவல்கள் எழுத முடிந்ததென்றால் அது அனுபவத்தினுடைய வெளியீடு. ஒவ்வொரு துறையிலும் அது வேணும். கலெக்டர் ஐயா வச்சுட்டு சொல்றேன், தகழி சிவசங்கர பிள்ளை எழுதிய ஒரு அருமையான நாவல் ஏணிப்படிகள். ஒரு செக்ரட்டரியேட்ல ஒரு அசிஸ்டண்டா போற ஒருவர் சீஃப் செக்ரட்டரியா வர்றார். எப்படி அவர் படிப்படியாக உயர்ந்தார் என்பதை காட்டுகிற நாவல் தான் ஏணிப்படிகள். அற்புதமான நாவல். ஆனால் அதற்கு அவருக்கு ஞானபீட பரிசு. அவர் எழுதியது தோட்டியின் மகன், 2 இடங்களில். அந்த நாவல்களையும் படியுங்கள். அவர் எழுதிய கயிறுகள் என்ற நாவலையும் ஏணிப்படிகள் என்ற நாவலையும் படியுங்கள். அதனுடைய முதிர்ச்சி தெரியும். நான் ராஜ்குமார்கிட்ட கேட்கிறேன், சார் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றேன்னு நினைக்காதீங்க, பொதுவா கேளுங்க. உங்களுக்கு மனைவிக்கு சமையல் பிடிக்குமா, அம்மாவுக்கு சமையல் பிடிக்குமான்னா, மனைவி பக்கத்தில் இல்லைன்னா மகிழ்ச்சியா சொல்றது, எங்க அம்மா கைப்பக்குவம் யாருக்கும் வராது இல்லையா? ஏன் நான் மனைவியை குறை சொல்லல, இவங்க இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அம்மா சமைத்து 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 அனுபவம் வந்துட்டுது. நீங்க சமையல் புத்தகத்தை வச்சு சமைக்கிறவங்களையும் பாருங்க, தானாக இயல்பா சமைக்கிறவங்களையும் பாருங்க. எதுல சுவை அதிகமாக இருக்கும்? இது இத்தனை கிராம் சோடியம் குளோரைடுன்னு அளந்தா போடுறாங்க, அப்படி போடுறாங்க. சமையல் கமகமகமண்ணி மணக்குது. இளங்கோவடிகள் சொல்வார், இந்த சமையலுக்கு பேருதான் கையறி மடமை. இது அனுபவத்தில் வருவதே தவிர சொல்லி கொடுத்து வராது. அதனால நடுவர் அவர்களே, நாங்கள் படிக்க கூடாது என்று ஒருபோதும் சொல்லவில்லை. படியுங்கள், 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 நிறைய படியுங்கள். ஆனால் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதீர்கள். மனிதர்களை படியுங்கள். ஏனென்றால் எந்த மனிதனுடைக்கு பின்னால்
ஒரு ஓநாய் இருக்கிறது என்று தெரியாது. எந்த மனிதனுக்கு பின்னால் ஒரு புலி இருக்கிறது என்று தெரியாது. மூவாவிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் காட்டில் வாழ விரும்புகிறீர்களா நாட்டில் வாழ விரும்புகிறீர்களா? காட்டிற்கே போவது நல்லது. ஏனென்றால் காட்டில் போனால் புலியை பார்த்தால் இது புலி என்று தெரியும், இது நரியை பார்த்தால் நரி என்று தெரியும். ஆனால் நம் பக்கத்திலேயே இருக்கிறார்களே, யார் நரி யார் புலி என்று தெரியாது. அது அனுபவத்தில் தான் தெரியும் இல்லையா? 20 வருடம் கூட இருந்து நல்லவராக நடிக்கின்றவர்களே தங்களுடைய சுயரூபம் என்ன என்பதை காட்டுகிற போதுதான் ஒரு ஓநாய் அல்லவா நம் பக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது பலருக்கு தெரியும். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய இதனால் மட்டும் வெற்றி பெறல, பக்க துணைகளாலும் தான். அந்த துணைகளை தேர்ந்தெடுப்பதற்கு உற்ற துணையாக இருப்பது பட்டறிவே என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துணை ஒன்று வாழ்க்கை துணை, அது இறைவன் தருவது. இன்னொன்று நட்பு, அது நாம் தேர்ந்தெடுப்பது. நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அதைவிட மிகப்பெரிய ஆனந்தம் வேறு இல்லை. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க உதவுவது நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்ல தம்பி, வாழ்க்கையில் நாம் சந்தித்த பட்டறிவுதான் அதற்கு காரணம். எனவே எங்கள் வாதம் சுருக்கமாக இதுதான். பிழைப்பதற்கு அவங்க தேவை, வாழ்வதற்கு பட்டறிவு தேவை. நன்றி, வணக்கம். ஐயா, இப்போ டிரைவர் வேலைக்கு சும்மா போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்களா? அதுக்கு முத டிரைவிங் பழகணும், எல்எல்ஆர்னு ஒன்று வாங்கணும், 8 போடணும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அனுபவம் என்பது வருமே தவிர ஓட்ட பழகுறாங்க இல்லையா, அதுதான் படிப்பு. அது எப்படி எடுத்த எடுப்புல வந்துருமா? எடுத்த எடுப்புல எப்படி வரும்? ரொம்ப ஐயா சூப்பரா பேசினாங்க. ஐயாவுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில்ல இருந்து 2012 இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமிய மலர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கினாங்க. அந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேரு தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவல். தூப்புக்காரினா இந்த சுத்தம் செய்கிறவர்னு அர்த்தம், நகர துப்புரவு பணியாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு அந்த பேட்டி சொன்னாங்க, அந்த பரிசை வாங்கிட்டு, எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர், அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுடைய அனுபவத்தை நான் என் கல்வியின் மூலமாக புத்தகமாக எழுதினேன். இந்த சாகித்ய அகாடமி எனக்கு சாத்தியமாக மாறியது. அப்ப அனுபவத்தை கூட கல்வி அறிவு இருந்தா தானே புத்தகமா போட முடியும். கல்வி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், போற வர பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது எந்த ஊருக்கு போகுது எந்த ஊருக்கு போகுதுன்னு. வள்ளுவர் அவரை பார்த்து சொல்றாரு, என்னையா உனக்கு கண்ணு இருக்குல்ல, இது எந்த ஊருக்கு போகுதுன்னு உனக்கு தெரியலையா? அவர் சொல்றாரு, கண்ணு இருக்குது ஆனா கல்வி இல்ல. உடனே வள்ளுவர் சொன்னாரு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டார். உனக்கு கண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதாயான்னு அவரை பார்த்து வருத்தப்பட்டார். அப்ப கண்ணு இருக்கிறவர்கள் என்றால் கற்றவர்கள் என்றுதானே அர்த்தமா இருக்கணும். ஔவை பாட்டி இன்னும் அழகா சொன்னாங்க, அந்த தூரத்துல காடு இருக்குல்ல, அடர்ந்த காடு, அங்க பெரிய பெரிய மரம் இருக்குது, உயரமா மரம் இருக்கு. அதுல எது தெரியுமா நல்ல மரம்? ஒண்ணு கூட நல்ல மரம் கிடையாது. கற்றறிந்த அறிஞர்கள் நிற்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்காங்க, அவன் வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றான், இவன் தான் நல்ல மரம் அப்படிங்கிறான். காட்டில் உள்ள மரம் நல்ல மரம் இல்ல, கல்வி அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் தான் நல்ல மரம் என்று சொல்லுகிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவங்கள மனுஷனாவே ஏத்துக்கலங்க. ஐயா சொன்னாங்க, ஒருவருக்கு 2 துணை வேண்டும், வாழ்க்கை துணை, இன்னொன்னு நட்பு துணை. ஆனால் பாரதம் என்ன சொல்லுகிறது? தனியே போகிறவனுக்கு எது துணை என்றால் கல்விதான் துணை என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா? இப்ப கல்வி எவ்வளவு பெரிய விஷயம். ஐயா, போன மாசம் ஜூலை 15 தமிழ்நாடு முழுக்க கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும்ல. எதுக்காக கொண்டாடணும்? அப்பவாது நம்ம பிள்ளைங்க முன்னேறட்டும். காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். உண்மையிலே பட்டறிவுனா அதற்கு ஒரு பெரிய அடையாளமே காமராஜர் அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு அனுபவ அறிவு படைச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் என்னைய மாதிரியே பட்டு திருந்தி வாழுங்கன்னா சொன்னாரு. எல்லோருக்கும் கல்வி அவசியம் என்பதற்காகத்தான் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி சாலையை திறந்து வச்சாரியா.
மாடு பிடித்த கரங்கள் எல்லாம் ஏடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிச்சார்னா அந்த பட்டறிவு உள்ள மனிதருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? படிப்பறிவு இருந்தால்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பது தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம ஒருத்தங்க துபாயில இருந்து பிளைட் பிடிச்சு வந்திருக்காங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்டு. இன்னைக்கு பெண்கள்லாம் மேடை ஏறி பேசி இருக்கிறோமே, 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததா? 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணாவது மேடை ஏற முடிஞ்சதா? என்ன காரணம்? பெண்களுக்கு கல்வி கிடைத்ததால் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மேடையில் பேச முடிகிறது, பதவிகளை அடைய முடிகிறது என்றால் அதுக்கு காரணம் கல்வி தானே. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னான், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று சொன்னார். நல்ல பிள்ளைகள் பிறன்னா கூட அம்மா கல்வி அறிவு உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் தான் அங்க சொன்னாரு. ஐயா, புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம்ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க. கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது. அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அது அப்படியே நிக்குது வாங்காமையே. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. 2 கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாள். அவ சொன்னார், எனக்கு 2 கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இருக்கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார். ராஜஸ்தான்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர், 3.5 அடி உயரங்க. 3.5 அடி உயரமுள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள், ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. உண்மைதானங்கய்யா? இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியரை ஐயா வந்து சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க. நிச்சயமா வரணும், வாழ்த்துக்கள். ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு ஏன் சொன்னாங்க? மற்றவங்க போக முடியாதவங்க படிக்கல. ஏன்னா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு. ஐஏஎஸ் என்கின்ற அடிப்படை கல்வி அறிவு இருந்தால்தான் அவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமே ஒழிய மற்றவங்களால முடியாது இல்லையா? அதனாலதான் இறையன்பு அவர்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடிதம் எழுதுனாயா. திருப்பூர்ல அஸ்வின் ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற குடும்பம், வாடகை கூட கொடுக்க வழி இல்லை, அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த குழந்தை எடுத்தது, அன்புள்ள இறையன்பு மாமாவுக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்லை, நீங்க தான் மாமா எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த 1 வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நடந்தது அந்த 2-3 நாளைக்குள்ள தூத்துக்குடியில நாலாட்டின் புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு, 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி. அவங்க சக்கர நாற்காலியில தான் கல்லூரிக்கு போவாங்க. அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பாதை கரடு முரடா இருக்கு. அந்த சக்கர நாற்காலியெல்லாம் அவங்களால நகலவே முடியல. உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில் ராஜுக்கு நேர்ல போய் மனு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வாரத்துல அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மாணவி வேலை நடக்குதுயா, ரொம்ப வேகமா வேலை நடக்குது, நம்மள ஏதாவது எழுதி போடுங்கயா. கல்வி தானே இதை சாத்தியமாக்கியிருக்கு. கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமில்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாருங்கய்யா. ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லவங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பகல் முழுக்க நோன்பு இருப்பார், இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கி கொண்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பார். இப்ப 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா இந்த 2 பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா? இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார்.
அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது. நடுவர் அவர்களே, அதனாலதான் மூதுரை ரொம்ப அழகா சொன்னுச்சு. ஒரு பக்கம் மன்னன், எல்லா செல்வங்களும் நிறைந்த ஒரு மன்னன், இந்த பக்கம் பெரிய வசதியே இல்லாத ஒரு கல்வி கற்றவன். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு சிறப்பு? மூதுரை அதுவே தீர்ப்பு சொல்லுது. மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வேறு எங்கும் சிறப்பு இல்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னவனை காட்டிலும் கல்வி கற்றவன் உயர்ந்தவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுகிறது. புத்தகத்தை திருவிழாவை ரொம்ப அழகா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுதங்களை தடை செய்ய முடியல, துப்பாக்கியை தடை செய்ய முடியல, பீரங்கியை தடை செய்ய முடியல. ஆனால் நிறைய நாடுகளில் புத்தகங்களைத்தான் தடை செய்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது. அதனால இந்த படிப்பு தான் ஒரு மனிதனின், அந்த குடும்பத்தின், சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிப்பறிவுன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லா செய்தித்தாள்களையும் உட்கார்ந்து படிச்சு, புதுக்கோட்டையில இது நடந்துச்சு, தஞ்சாவூர்ல இது நடந்துச்சு, மத்திய பிரதேச கலெக்டர் வீட்டில் இது நடந்துச்சுன்னு எல்லா செய்தியும் படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. நாங்க என்ன படிப்புக்கு எதிரானவர்களா? இல்லையே. பட்டறிவு அப்படிங்கிறது, படிப்பறிவுங்கிறது கற்பனை திறனை கொடுக்குது. பட்டறிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு மேம்படுறதுக்கான வழியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஐயா, நான் ஒரு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்யா. கேளுங்க, கேள்வி கேளுங்க, கேளுங்க. இப்ப 10,000 ரூபாய்னு கையில எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? 10,000 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? செக்கா கொடுத்தீங்கன்னா இப்போ எழுதி கூட கொடுக்கலாம். இசை அப்படின்னு எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? இல்ல இளையராஜாவுடைய பாட்டை போட்டு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா? கடையில் எழுதித்தானமா போட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க. சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? வந்து பட்டிமன்றத்தை நேர்ல நின்னு ரசிச்சு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? அதே போஸ்டர் பார்க்கும்போது சில ஆளுகளுக்கு கும் கொடுக்குதான். எப்பவுமே அனுபவம் கொடுக்கின்ற விஷயத்தை படிப்பு கற்பனையாக தான் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அனுபவம் கொடுக்கின்ற விஷயம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு ஆகாது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏட்டு சுரைக்காய் பிரியாணிக்கும் ஆகாதுங்க. ஐயா, நான் படிச்ச கல்லூரி பெரியார் கல்லூரி, பெரியார் மணியம்மை கல்லூரி. அங்க ஒரு வாசகம் எழுதியிருக்கும், என் மனசுல இன்னைக்கும் நிலையாக நிற்கின்ற ஒரு வாசகம். பெரியார் அவர்கள் சொன்ன வாசகத்துல, எஜுகேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ். படிப்பு அப்படிங்கிறது அறிவை விட வித்தியாசமானது அப்படிங்கிறதான். படிச்சவங்க எல்லாரும் அறிவாளிகளாக இருக்க முடியாது, படித்தால் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை சுருக்கமாக 3 வரியில் சொன்னது, 3 வார்த்தைகளால் சொன்னது. இதை வந்து நான் சமீபத்தில் என்னோட கூட வேலை பார்க்குற பையன், அவங்க வீட்டில் 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஒரு 8 மாதத்து குழந்தை. அந்த 8 மாதத்து குழந்தைய வளர்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 1 மணிக்கு அந்த குழந்தை பயங்கரமா கத்துது, அழுகுது. 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. 2 பேருமே படிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள். அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, ஒன்றும் பண்றதுன்னு தெரியல. அந்த உடனே அந்த வீட்டுக்காரர் போய் தேடுறாரு, இங்க கூகுள்ல, ஏன் 1 மணிக்கு பிள்ளைகள் அழுகின்றது? படிச்ச படிப்பு கேள்வியை கேட்டவுடனே கூகுள் வரிசையா அடுக்குச்சு. குரோனிக் பெயின், அலர்ஜி பெயின், அந்த பெயின், இந்த பெயின். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னிச்சு, அம்மா கிட்டயோ டாக்டர் கிட்டயோ கேளுங்க அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அம்மா சொல்றாங்க, அதுவா வாயு தொல்லையா இருக்கும், கொஞ்சோண்டு வசம்ப வந்து இழைச்சி வயிற்றுல போட்டு வாயில 2 சொட்டு விடு, புள்ள தூங்கிடும் அப்படின்னாங்க. நிம்மதியா புள்ள தூங்குச்சு. அதுதான் அனுபவங்கிறது. சும்மா சார், சமீபத்தில் எங்கள் அத்தை வீட்டில், சொந்த அத்தை வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. பிஹெச்டி படித்த பொண்ணு, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு சார். வந்து ஒன்று கேட்டுச்சு, அத்தை நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன வேலை செய்யட்டும், என் பையனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா, நீ பூரி பண்ணு அப்படின்னு கேட்டாங்க. 2 கேள்வி கேட்டுச்சு சார். முதல் கேள்வி கேட்டது கூட ஒத்துக்கலாம், கோதுமை மாவில் தானே பூரி பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சு, சரி ஒத்துக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டுச்சு பாருங்க, பூரிக்குள்ள காற்று எப்படி அடிக்கிறது? சார், புத்தகம் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கணும் கவிதா மேடம் சொன்ன மாதிரி பேசினா, ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் ஏன் சார் பிராக்டிக்கல் எக்ஸாம், பிராக்டிக்கல்னு கிளாஸ் இருக்கு? ஏன்னா அனுபவம் தருகின்ற பாடம் அலாதியான ஒரு
வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுனால தான் ஸ்கூல் காலேஜஸ்ல கூட பிராக்டிகல்ஸ் இருக்கு. சமீபத்தில் நான் பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். நல்ல ஒரு படம், நிறைய காட்சிகள் நல்ல நல்ல காட்சிகளாக இருந்தது. என்ன படம்? பேப்பர் ராக்கெட். சார், அதுல வர சீன்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல காட்சிகளாக இருக்கும். அதுல ஒரு காட்சியில ஒரு அப்பாவும் பையனுக்கும் நடுவுல நடக்கின்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு வார்த்தைகள் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்வாரு, அந்த பையன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகும்போது அப்பா நீங்களும் என் கூடவே வந்துருங்க, இந்த வீட்டில் தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த அப்பா சொல்வார், இல்லப்பா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் இது வந்து நான் வளர்ந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு, அங்கே இருந்துக்கிறேன். ஆனா நீ அப்படி கிடையாது, நீ வேலைக்கு போ, நீ வந்து அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நீ பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்வார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு பாடத்தை விட படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறத வந்து ரொம்ப நல்லா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. படிப்பை பத்தி சொல்லும்போது நிறைய மகான்கள் அவங்களுடைய சுயசரிதம் அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேர் நீங்க இங்க படிச்சிருப்பீங்க. காந்திஜி அவர்களுக்கு வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வராரு, வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய துடிப்போட இந்தியாவுக்கு வராரு. வரும்பொழுது அவர் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரே கைப்பட எழுதுறாரு. என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, ஆனா இது இந்த சட்டத்தை வந்து நான் ரொம்ப கரைச்சு குடிச்சிட்டேன், புத்தகத்தை நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா சட்டவாதங்கிறத நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு எனக்கே ஐயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் இடத்துல பேசுறாரு. காந்திஜிக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நல்ல சான்றோர்கள் பேசுகின்ற சபைக்கு போவாரு, அந்த கூட்டத்துல கலந்துக்குவாரு, நல்ல நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்குவாரு. அப்படி வந்து ஒரு மென்டர் கிட்ட போறாரு. அப்ப சொல்றாரு, அவரோட பேர் வந்து ஸ்ரீ ஃப்ரெட்ரிக். அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் என்ன பண்ணுன்ட்டு. அதாவது நல்ல வக்கீலா ஆகணும்னா அதற்கு அசாதாரண திறமையெல்லாம் தேவை கிடையாது. சாதாரணமா நீ வந்து பொய் பேசாம நல்ல உழைப்ப நீ கொடுத்தாவே போதும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு மனிதனுடைய மனத்தை, அவனுடைய முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. காந்திஜி சொல்றாரு, ஐயோ எனக்கு தெரியாதே, நான் எப்படி முகத்தை பார்த்து நான் அவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அப்ப 2 புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு. இவங்க எழுதின புத்தகத்துல இது இருக்கு, நீ நல்லா படிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியே சொல்றாரு, அந்த புத்தகம் ஒன்றும் எனக்கு பெருசாக பலனளிக்கவில்லை, அதை நான் படிச்சு பார்க்குறேன், சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஆனா அவர் மறைமுகமாக எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்காருன்னா, யோக்கியமும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் நீ ஜீவிதத்துக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்க போனா காந்திஜி அவர்களே படிப்பை விட பட்டறிவு தான் பெருசு அப்படின்னு சொன்னார் இல்லையா சார்? புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தகம் படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, புத்தகத்துக்கு எதிரானவளோ படிப்புக்கு எதிரானவளோ கிடையாது. அதாவது மகான்களுடைய அனுபவங்கள் தான் புத்தகங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ஆப்பிள் விழும்பொழுதுதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு புத்தகமாக கொடுக்கிறார். அப்துல் கலாம் அவர்களோட அக்னி சிறகுகள் அனுபவங்கள் தான் அக்னி சிறகுகளாக மாறி இருக்கிறது. மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை நம் எல்லாருக்கும் நம் அனுபவத்தை தான் அவருக்கு சொல்லுது. அதனால இது எல்லாமே பார்க்கும் பொழுது படிப்பு என்பது நமக்கு முதலாக கிடைக்கின்ற வைரம். அந்த படிப்பை பட்டை தீட்ட தீட்ட அந்த வைரம் பளபளக்கும். அதுதான் நான் சொல்ல வர கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராஜ்குமார் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், நான் அதுக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். துபாயிலேருந்து அவங்க வந்து வேலையை விட்டுட்டு போகணும், அப்படி இல்லைன்னா வேற அணிக்கு மாறிடணும், எங்க அணிக்கு மாறிடணும்னு 4 நாளைக்கு அப்புறம் நாமக்கல்ல இதே தலைப்பில் பேச போறாரு. நீங்க வேலையை விட்டுட்டு அந்த அணியில பேசுவீங்களா? பட்டறிவு விஷயத்துல பேச போறாரு. ஓ, 4 நாளைக்கு இன்னொரு பேசுறீங்களா? 4 நாளைக்கு அப்புறம் வரப்போற தலைப்புல ஒரு பட்டறிவு தலைப்புல பேச போறாரு. நீங்க ஆசிரியரா பணிபுரியுறீங்க, நீங்க வேலையை விட்டுட்டு இல்ல நான் பட்டறிவை மட்டும் பத்தி பேசுறேன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்கய்யா, நான் ராஜ்குமார் ஐயாவை சொல்றேன். சரி சரி சரி. அது இல்லாம நிறைய அப்படி ஜிமிக்ஸ்லாம் சொன்னாரு. வந்து மேலிருந்து கீழ்தான் படிப்பார்கள், அதனால அவர்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாகும். அரபி மொழியில லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் தான் படிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? படிப்பு அப்படிங்கிறது எப்படி படிச்சாலும் மேலே தான் போக போறோம், நம்ம மேல் நோக்கி போக போறோங்கிறது தான். எங்களுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பட்டறிவு கொடுக்கின்ற அனுபவம் அது கிடையாது, அதை விட அதிகமானது அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்றோம். அப்புறம் கவிதா ஜவஹர் மேடம் முடிக்கும் போது சொன்னாங்க, அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், ஒரு முறை வெடிச்சா புத்தகங்களே இருக்காது. நீங்க எங்க இருந்து பட்டப்படிப்பை பத்தி சொல்ல போறீங்க?
அதனால் இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி கரூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அவங்க கேட்டாங்க, சில கேள்விகள் எல்லாம் நடுவரை பார்த்து கேட்டாங்க. ஐயா, பட்டிமன்றம் நடக்குதுன்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா, இங்க வந்து பட்டிமன்றத்தை நேர்ல பார்த்தா சந்தோஷமா இருக்குமான்னு? அப்படிதானே? போஸ்டரே ஒட்டலன்னு விட்டுருங்க, இங்க பட்டிமன்றம் நடக்கு. போஸ்டரை பார்த்தாதான் என்னைக்கு நடக்குது, எந்த நேரத்துல நடக்கும், எந்த இடத்துல நடக்குங்கிற விவரம் எல்லாம் தெரியும். அப்படி இல்லாம நம்ம போலாமா வேணாம்னு முடிவு செய்யலாம். அப்படி இல்லாம பட்டிமன்றம் மட்டும் நடக்குதுன்னா, ஐயா பட்டிமன்றம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கரூர் முக்கு மூல முடுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? என்னம்மா, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு மாதிரி தேடிக்கிட்டே அலைய வேண்டியதா? அதுக்கு குமுதத்தை புரட்டுங்க. ஆமா, போஸ்டர் இருக்குன்னா அதை பார்த்து எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்டு பட்டிமன்றத்துக்கு வர முடியும். அதுக்காக ஒட்டி இருக்குன்னா போஸ்டர் போதுமா? உங்களுக்கு பட்டிமன்றம் வந்தாதானே சந்தோஷமா இருக்கும். நல்லா சொன்னாங்க. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், பேப்பர் ராக்கெட்டா. அந்த படமே நமக்கு தெரியல, ஓடாத படத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. ஏதோ அவங்க பார்த்திருக்காங்க. ஆமா, அதுல கல்வியை விட அனுபவம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம் அசுரன் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துல கடைசியில தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை, நம்ம கிட்ட பணம் இருந்தா பிடிங்கிக்குவாங்க, நம்ம கிட்ட சொத்து இருந்தா அவங்க அபகரிச்சிருவாங்க, உங்ககிட்ட இருக்கிற கல்வியை ஒருவராலும் பிடுங்க முடியாது, அதனால படிப்பை விட்டுறாத என்று சொன்னது அசுரன்கிற திரைப்படம். அதுக்குதான் தேசிய விருது கிடைச்சிருக்கு. நல்லா சொல்லுங்க, பிள்ளை அழுதுச்சுன்னா போன் பண்ணி ஊர் ஊரா கேட்போமா, கூகுள்ல தேடுவோமா? கடைசியில அதுவும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க, வசம்ப தடவுன்னு. குழந்தைக்கு வாய்வுன்னா வசம்ப தடவு கூடாதுமா, பால் பெருங்காயத்தை கரைத்து வாயில் கொஞ்சம் ஊத்த வேண்டும். பட்டறிவை கூட சரியா தெரிஞ்சுட்டு வந்து பேச வேண்டும். என்ன பால் பெருங்காயம், அது எவ்வளவு விவரம் பாருங்களேன். பூரிக்குள்ள எப்படி காத்தடிக்கணும்னு கேட்பாங்களாம். ஏமா, படிச்ச பிள்ளைகளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். நல்லா பேசுறாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா. அதிலும் புத்தகம் கீழிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி நம்ம படிக்கும் போது நம் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி போகும் அப்படின்னு ஒரு கவித்துவமா ராஜ்குமார் பேசியிருக்காரு. நல்லா தானமா சொன்னாரு, பேசியிருக்கார். உடனே இவங்க வந்து ஷேக் சௌமியா அல்ல, உடனே அரபு மொழியில் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட்டிமன்றம் தமிழ்நாட்டுல கரூர்ல தமிழ் மொழியில நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க உள்ளவங்க படிக்கிற முறைப்படிதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க அடுத்த வருஷம் துபாயில கூப்பிடுங்க, அங்க வேணா வந்து நாங்க அப்படி பேசிட்டு போறோம். கூப்பிடுங்க. ஆமா, கல்லூரிகள்ல படிப்பு இருக்கும்போது தியரியே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு பிராக்டிகல் வச்சிருக்காங்க? பட்டறிவு தானே முக்கியம். அழகா சொன்னாங்கல்ல ஐயா, பிராக்டிகலுக்கு 20 மார்க் தான் ஐயா, தியரிக்கு தான் 80 மார்க் கொடுக்கிறோம். அதை ஒழுங்கா படிச்சாதான் பிராக்டிகலா பண்ண முடியும். என்ன பேச்சு, எல்லா பக்கமும் வந்து பட்டறிவு தான் எல்லாத்தையும் சிறந்தது வைக்கிறது, வெறும் பேப்பர்ல மகிழ்ச்சி கிடைக்குமா? அதெல்லாம் கேக்குறாங்க. அப்படித்தானே? படிச்சு முடிச்ச உடனே கல்லூரியில 3ஆம் ஆண்டு முடித்தவுடன் நமக்கு பட்டம் வழங்குகிறார்கள். ஒரு பேப்பர்ல கொடுக்குறாங்க ஐயா பட்டம். நீங்க 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, நல்ல அனுபவம் இருக்கு, போயிட்டு வாங்கன்னா நம்மள அனுப்புனாங்க இல்ல. நீங்க படித்த பட்டத்திற்கு BA MAன்னு ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வாங்கும் போது நமக்கு வந்தது பாருங்க, நம்ம தலைமுறைக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது என்றால் அதுதாங்க படிப்புக்கு கிடைத்திருக்கிற மரியாதைங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, நாம ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் தண்டவாளத்துக்கு மேல போற ரயில்ல ஏறி தான் பயணம் போகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் அறிவு பயணம் முதல்ல எப்படி தொடங்குது? அதே தண்டவாள துண்டுல மணி அடிச்சுதான் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய அறிவு பயணம் என்பது தொடங்க ஆரம்பிக்கிறது என்றால் படிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பையன் டிகிரி படிச்ச பையன் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு விபத்துல அவனுக்கு 2 காலும் போயிருச்சு. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆனால் அவன் டிகிரி படித்தவன் என்பதனால் படிச்சவங்களுக்கான, படித்த இளைஞர்களுக்கான வங்கி லோன் கிடைச்சது. வாங்கி அதை வைத்து ஒரு கடை வைத்து கடையில உட்கார்ந்துட்டான் நிம்மதியா. இப்ப அவனுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே ஒரு கவிஞர், நம்ம ராஜ்குமார் மாதிரி ஒரு கவிஞர் சொல்றாரு, 2 கால்களையும் இழந்து பெட்டி கடை நடத்தும் ஒருவர் தன் சொந்த காலில் நிற்கிறார் என்று எழுதுகிறார் என்றால் அவருக்கு அதை கொடுக்கிறது எது? அவனுடைய படிப்பறிவு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. கங்கை கரை பக்கத்துல நிறைய ஏட்டுச்சுவடிகள்லாம் கிடைச்சது. ஒருத்தருக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதை பத்திரமாக அத்தனையும் ஏற்றிக்கொண்டு படகுல கொண்டுட்டு வந்தாங்க. கங்கையில வரும்போது அது கங்கை எப்படிப்பட்டது? குளிர்ச்சியா பயங்கரமா இருக்கு, முதலைகள் நிறைய அலையிற இடம். நல்ல பாதி தூரம் வந்த உடனே
பாரம் தாங்காம அந்த படகு ஆட ஆரம்பிச்சது. உடனே படகோட்டி சொன்னாரு, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாதி ஓலைச்சுவடியை தூக்கி தண்ணியில போட்டுருவோமா, பாரம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பத்திரமா போயிடலாம் அப்படின்னாரு. உடனே அந்த கூட வந்த ஆள் சொன்னாரு, வேண்டாம், படகோட்டிய ஒரு ஓலைச்சுவடி கூட வீணா போக கூடாது, அத்தனையும் அறிவு இருக்கட்டும், நான் குதித்து நீந்தி வருகிறேன், நான் வந்தா வரேன், இல்லைன்னா இந்த அத்தனை ஓலைச்சுவடிகளையும் கொண்டு அக்கறையில் இருக்கிறவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் கங்கையில் குதித்து நீந்தி கரையேறி வந்து அந்த ஓலைச்சுவடிகளை பெற்றுக்கொண்டார். ஏன்னா அறிவு, படிப்பறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத உலகத்துக்கு உணர்த்திய தியாகம் அது. அவர் வேற யாரும் இல்ல, கிபி 406 வந்த பௌத்த துறவி பாகியான் என்பவர் தான் அவர் என்றால் படிப்பறிவு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஐயா, உண்டி நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, அப்படிதானே? நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் மருத்துவர். நாம் உண்டு உயிர் வாழ்வதற்காக உலகத்தை நமக்கு காட்டக்கூடியது நாம் கற்ற கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அதிலே நல்லா சொன்னாங்க, படிக்காம அந்த அனுபவத்திலேயே எவ்வளவு செல்வங்களை நாம் சேர்த்து விட முடியும் அப்படின்னு. வள்ளுவர் அதுக்கும் ஒரு வழி சொன்னார். கல்லார்கண் நல்லார்கண் பட்ட வறுமையினும் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருன்னார். படிச்சவனுக்கு வந்த வறுமையை விட கொடுமையானது எது தெரியுமா? படிக்காதவன் கையில இருக்கிற செல்வம் இருக்கு, அதுதான் பெரிய ஆபத்தானது என்று வள்ளுவர் சொல்றாருன்னா படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிதானங்கய்யா? ரொம்ப நல்லா சொன்னாங்க. இதுல நம்முடைய படிப்பு, நம்முடைய பழைய புத்தகங்கள் எல்லாம், இன்னைக்கு நம்ம படிக்கிற அத்தனை புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளாக இருந்த போது அதை தேடி தேடி பதிப்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நம்முடைய திருவிழாவை நடத்துகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான ஓலைச்சுவடிகளை எல்லாம் பதிப்பித்து கொடுத்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். அவருடைய குருவாக இருந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் மிகப்பெரிய படிப்பாளி. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கண நூல் எங்கேயுமே கிடைக்கல. தேடி தேடி அலையிறாரு. அந்த நேரத்துல ஒரு பரதேசி கையில அது இருந்துதான், ஒரு பிச்சைக்காரர் கையில அந்த இலக்கண நூல் இருந்தது. இவர் போய் கேட்டார், அந்த புத்தகத்தை எனக்கு தாங்களே, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. அவர் சொன்னாரு, இவர் எதுக்கோ தேவையா கேட்கிறாருன்னு. இப்ப பணம் வச்சிருக்கியா, குடு, புத்தகத்தை தரேன். பணம்லாம் இல்ல, குடுங்க, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. படிக்கிற ஆர்வத்துல. பணம்லாம் கிடையாது, போன் விரட்டி விட்டாரு அவரு. இவர் தினம் போய் போய் கெஞ்சுறாரு, எனக்கு அதை தாங்க தாங்கன்னு. கடைசியில் அந்த பரதேசி மனசு இறங்கி, சரி உனக்காக நான் அந்த புஸ்தகம் தரேன், நீ எனக்கு காசு தர மாட்டேன்ட்ட, ஆனா ஒண்ணு செய், எனக்கு பதிலா என் பிச்சை பாத்திரம் இருக்குல்ல அன்னக்காவடி, அதை தூக்கிட்டு போய் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு புக்கை வாங்கி படிச்சுக்கோன்னார். அவர் சரி என்று சொல்லி அவருக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த அன்னக்காவடியை தோளில் சுமந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார் என்றால், அழகா சொன்னாங்களே, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், படிப்பதற்காக, படிப்பறிவை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நாம் போகலாம் என்பதை சொல்வது அந்த பாடம், வாழ்க்கை பாடம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்று மார்தட்டி கொண்டிருக்கிற அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டிஷாரின் அடிமை நாடாக, காலனி ஆதிக்க நாடாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கே அந்த ஊர்ல பகுத்தறிவு, காமன் சென்ஸ் என்ற ஒரு நூல் வெளியானது. 47 பக்கம்தான். ஒரு நூல் வெளியானது. வெளியான உடனே மக்கள் மத்தியில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு நம்முடைய நாடு நமக்குத்தான் சொந்தம் என்ற சுதந்திர உணர்ச்சியை தூண்டிவிட்டு இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு வல்லரசு நாடாக திகழ்கிறது என்றால் அதற்கு அந்த பகுத்தறிவு என்ற அந்த நூல் தந்த படிப்பறிவு தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு பெரிதும் காரணம் நம்முடைய பட்டறிவை விட படிப்பறிவே அத்தியாவசியம், அடிப்படை. இன்னைக்கு மேடையில் எத்தனை குழந்தைகளை கௌரவிச்சோம், அத்தனை பேரும் படிப்பறிவினால், தன்னுடைய மதிப்பெண்களினால் உச்சம் தொட்டவர்கள், தான் படித்த பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி தந்தவர்கள் என்றால் அடிப்படையாக நம் உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியது படிப்பறிவே படிப்பறிவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்முடைய ஆட்சியரை பற்றி பேசுகிறாங்க. அவர் IAS படித்ததனால் தானே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாருன்னு கவிதா மேடமெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், மைக்கு சரியில்லைன்னு ஓடி போய் அதை சரி பண்ண ஒரே ஆட்சியர் அவர்.
இது IAS படித்ததனால் வந்ததல்ல. பண்பு என்பது பயிற்சியிலும் பரம்பரையிலும் வருவது. இது படிப்பில் வருவதல்ல. அப்படி ஒரு பண்பாடு. நம்மை தேடி வந்த பேச்சாளர்கள், ஐயா பெரியவர், அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு ஓடி நின்னார் பாருங்க. இங்கே படிப்பு உதவவில்லை, அவரது பட்டறிவும் பண்பாடும் உதவுகிறது. சொன்னா அந்த அம்மா, இந்த பொண்ணு பாவம், துபாயில இருந்து வந்தது, அது பாவம் ஐயா. எங்களையெல்லாம் அந்த ஊரில் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. நாங்கள் கரூரில் தான் முதல் முறையாக துபாயிலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். உடனே துபாய் 6 குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டே முழுசாக பார்க்காத ஆளுங்க, நமக்கு எதுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்டெல்லாம்? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ காமெடி, எத்தனையோ நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த துபாய் 6 குறுக்கு சந்தில் சொன்ன வடிவேலு எந்த திரைப்பட கல்லூரியில் படித்தார்? அதாவது ஒரு கல்லூரியில் படித்தாருன்னு சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் இவரது ஜோக்ஸை வச்சு பாடம் நடத்துகிறாங்க. உண்மை அது. அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி ஜாலியாக இருக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இதெல்லாம் சொல்றதுக்கு வடிவேலு எங்கோ, அவர் மதுரைக்காரர் தான். விட வேண்டியதான மதுரைக்காரர்கள்லாம் சேர்த்து. அப்படின்னா யோசிங்க, இதுக்கு படிப்பறிவு. திரைப்பட கல்லூரியில் படித்தவரா பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் AP நாகராஜன்? திருவிளையாடலும் தில்லானா மோகனாம்பாடும் உலக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய உயரங்களில் எந்நாடும் இருக்கும் உருவாக்கி தந்தவர் AP நாகராஜன். எந்த கல்லூரியிலம்மா படிச்சாரு கேட்டா, நீங்க ஷேக்கு, துபாய் குறுக்கு தெரு சொல்றத பாரு. அதுல ஐயாவுடைய பட்டிமன்றம் போஸ்டர் அடிச்சு ஒட்டினா தான் எல்லாருக்கும் தெரியுமா? ஏமா ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ண தெரியாதா? நீங்க இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஆட்டோல தானே சார் சொன்னோம்? போஸ்டர் அடிச்சா எவன் வருவான்? எழுதி போட்டு படிச்சுட்டு ஊசி போட வருவானா? வந்துரு, இல்லாட்டி போயிருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? வந்துரு, ஊசி போட, இல்லாட்டி போயிருவேன் அனௌன்ஸ் பண்ணோடனே கூட்டம் கூட்டமா வந்தது. எல்லாத்தையும் போஸ்டரை பார்த்து படிச்சா நம்ம பார்க்குறோம், என்னத்தை சொல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை வசம்புன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை உரைக்க கூடாது, பால் பெருங்காயம் தான். ஏதோ குழந்தை நல மருத்துவர் இவங்க. வசம்புன்றதே சொல்லக்கூடாது தெரியுமா? அதுக்கு பேர் சொல்லாதது. யாரு பெண்களுக்கு இது தெரியும். பேர் சொல்லாததுன்னு சொன்னா தான் அது பலிக்குமா? ஆமா, பேர் சொல்லாத பேரையே சொல்லி இருக்கிறீங்க, நீங்களா படிப்பாளியாமா? அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கிறாங்க, அவங்க ஊர்ல பாக்குறது. அது ஐயா என்னமோ சொன்னாரு, மேல இருந்து கீழே ஜப்பான், இது சீனாக்காரன். உடனே தமிழ்நாட்டில் தானே பட்டிமன்றம் நடக்கிறது, நாம் ஏன் மற்ற மாவட்டங்களை, மற்ற மாநிலத்தை, மற்ற நாட்டை பற்றி பேச வேண்டும்? தம்மா லாஜிக்கலா பேசுறாங்களாம். உங்க அணியில் இருக்கிறவங்க ஆங்கில மேற்கோள்லாம் காட்டினாங்களே, பட்டிமன்றம் ஆங்கிலத்தில் நடக்குது. அந்த அறிஞர் என்ன சொன்னார்? தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. கேட்கிற கேள்வி. அதுல ரேவதி மேடம் ஒரு கல்லூரி பேராசிரியர். உடனே மார்க் போட்டாங்க பாருங்க, 20 மார்க்கு தான் பிராக்டிகலுக்கு, 80 மார்க்கு தியரிக்கு. அதுல தான் அதிகம் காப்பி அடிப்பாங்க. பிட்டு ரெடி பண்ணி இப்போ இந்த எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடைகள் எல்லாம் பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா சின்ன அளவில் மைக்ரோ லெவலில் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. அது எல்லாம் தேரியில தாம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு 80 மார்க் வேற போடுறீங்க நீங்க. அது கற்பனையா பேசலாம்யா, ஆனால் இந்த ரேவதி அளவுக்கு என்னால் பேச முடியாது. தண்டவாளத்தில் நாம் பயணம் போகிறோம், தண்டவாளத்தில் இருக்கிற மணியை அடித்துத்தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோல எழுதி போடுங்க. நம்ம ஊர் ஆட்டோல சும்மா கிடக்கு. தண்டவாளத்தில்
மணி அடிச்சு தான் பள்ளிக்கூடம். எந்த ஊரில் இருக்கீங்க? அவ எலக்ட்ரிக் பெல் அடித்தானா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் பெல் அடிக்குது. இன்னும் தண்டவாளம் வச்சு டங்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். தண்டவாளத்தை எவன் திருடினது முதல்ல? வண்டி போகிற தண்டவாளத்தில் திருடி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி. நல்லா இருக்குங்க அவங்க சொல்கிறது. கங்கையில் ஒரு சுவடிகள்லாம் இருந்ததா, அதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாகியான், அவர் சீனாவிலிருந்து வந்தவர். ஏமா தமிழ்நாட்டுக்கு பாகியான் எங்க இருந்துமா வந்தாரு? சீனாவிலிருந்து வந்தவர். அவர் கங்கையில் குதிச்சு நீந்திட்டாராம். அவர் எவ்வளவு நாள் நீச்சல் பயிற்சி எடுத்திருந்தா கங்கையில் நீந்திருப்பாரு? அதுக்கு முன்னாடி கங்கைன்னு படிச்சிருப்பாரு. படிச்சாரோ என்னவோ அதுவே தெரியல கங்கையை பத்தி. எவ்வளவு நீச்சல் பயிற்சி வேணும் உங்களுக்கு? நீச்சல் எல்லாம் நீங்க புக் எடுத்து படிச்சிருவீங்களா? இந்த டிரைவர் எங்க ஓட்டுநரை பத்தி ஓயாம பேசினாங்க. சார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டிரைவிங் அப்படின்றது பயிற்சியில தான் வருமே தவிர படிப்பில் வராது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்றாங்க டிரைவிங் ஸ்கூலில் போய் சர்டிபிகேட் வாங்கினாங்களாம். கவிதா மேடம் கிளீனர் ஓட்டுற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்கின ஓட்ட மாட்டான் தெரியுமா? லாரி சும்மா நின்னா கிளீனர் எடுத்து ஓட்டி போயிடுவான். அவன் அப்படி பழகினவன் அங்க இருக்கிற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை விட ஒழுங்கா ஓட்டுவான். ஆனா சர்டிபிகேட் அவர் தான் கொடுப்பாரு, அது வேற விஷயம். இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. 2 கைகளும் இல்லாத பெண் எழுதினாள் பரீட்சை அப்படின்னா பாராட்டணும். அவளுக்கு கல்வி மீது இருக்கிற தாகத்தை வாழ்த்தணும். ஆனால் காலில் எழுதுவதற்கு எத்தனை பயிற்சி எடுத்திருக்கணும்? காலில் எழுதுறதுன்னா இது சாதாரண விஷயமா என்ன? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுத்தேன். நீங்கள் கூட அதை யாராவது பார்த்துருக்கலாம், பார்க்காட்டி பரவாயில்ல. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் விளம்பரங்களில் நிறைய வர்றவர். அவரை பார்த்து ஆண்டுக்கு 10,000 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர், 10,000 கோடின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பசி அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த பேட்டியை கேளுங்க. நான் அரண்டு போனேன். யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட் குருவை பார்த்து படிச்சிங்களா? யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவ்வளவு பெரிய பிசினஸ்? பசி அப்படின்னு சொன்னார். பசி என்பது கல்வியில் வருவதில் எழுதினால் தெரியாது, அது வயிற்றில் இருக்கிற ஒரு இன்றும் வருவது கொல்லோ கொன்றது போலும் நிரப்பு நானே. அது பசி என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம். பசித்தவனுக்குத்தான் அது தெரியும். அதனால்தான் பசித்தவர் முகம் பார் அப்படின்னா, பசிக்கிறவ முகத்தில் அது தெரியும். ஒரு பசி ஒரு மனிதனை அந்த அளவுக்கு உயர்த்துகிறது. நான் அவர்கிட்ட கேட்டால் என்ன படிச்சீங்க, எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னு. நான் 4ஆம் கிளாஸ் தாண்டலை, எனக்கு இன்னும் சரியாக கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னார். இது உண்மை. இதுக்காக எல்லாரும் படிக்காம இருங்கன்னு அர்த்தம் இல்லை, படிங்க. அந்த கல்வி அறிவுக்கு அப்பால் மேலும் மேலும் நீங்கள் அனுபவ அறிவை பெற வேண்டும். அதுதான் பட்டறிவு. உங்க எல்லார்ட்டையும் கேட்குற, ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளி முடித்து ஆசிரியராக வர்றாங்களே, வந்த உடனே சிறந்த ஆசிரியர்களாக ஆகி விடுகிறார்களா? ஏன் அவங்களுக்கு 50 வயசுக்கு பிறகு நல்ல ஆசிரியர் விருது வருது? வந்தோடனே இவர் தான் சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கொடுத்துட வேண்டியதானே? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இதெல்லாம் தெரியாமல் எங்கிட்ட வந்து பேசி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே, இது மட்டும் சொல்லிடு. கற்றவர்களை விட கல்லாதவர்களின் எளிய வாழ்க்கை என்பது உலகத்திற்கு படிப்பினை. ரொம்ப நாள் முன்னாடி, அப்போல்லாம் ஐயாவையோ எங்களையோ அதிகம் பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறது 90களின் பிற்பகுதியில். அப்போல்லாம் ஒரு மெட்டடர் வேனில் நாங்கள் பயணம் பண்ணுவோம். மெட்டடர் வேனில் போகிறது ஏசி கிடையாது, நான் ஏசி. அப்போது அந்த 4 வழி சாலையெல்லாம் இல்லை. பேராசிரியர் ராஜாராம் ஐயா, சாக்கு சுப்பிரமணியன், எங்களோட ராம சௌந்தரவல்லி மேடம், ரமணி பாண்டியன், இப்படியெல்லாம் ரொம்ப சீனியர் ஸ்பீக்கர்ஸ் அவங்க எல்லாரும். இப்போ நாங்கள் வந்து
திருப்பூர் பக்கமாக போகணும், சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையிலிருந்தே சாப்பாடுகள் கட்டிட்டு வந்திருந்தோம். மதுரையிலிருந்து தாக்கு சுப்பிரமணியன்ற பேராசிரியர் மாதிரி உணவு வழங்குவதில் யாரும் கிடையாது. ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுப்பார். புளி சாதம், தயிர் சாதமெல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் துணை உணவுகள் எல்லாம் வச்சு, அதாவது வெஞ்சனம்னுல அதெல்லாம் வச்சு கொண்டு வந்தார். கஷனம் வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. திருப்பூருக்கு முன்னாடி இந்த ஒற்றையடி ரோடு, அது ஒன்றும் பெரிய ரோடு கிடையாது, அப்போ 4 லைன்லாம் கிடையாது. வரும்போது பசிக்குது, 1 மணி 2 மணி ஆச்சு மதியம். ஒரு ஓரமாக ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது, ஒரு கிணறு, ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு திண்ணை. இதை பார்த்த உடனே எப்போவுமே ராஜாராம் ஐயா தான் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வருவார். அவர் கொஞ்சம் ஒரு போலீஸ்காரர் தோற்றம் இருக்கும் அவருக்கு. அதனால் இவர் போய் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா போலீஸ்காரன்னு விட்டுருவாங்க. இவர் அங்கே போனார். ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும், அவங்களுக்கு 50-55 வயசு இருக்கும், கயிற்று கட்டில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போய் நின்னோம். இவர் ஐயா என்ன சொன்னார் தெரியாது, பெரிய ஆளுங்க, படிப்பாளி, அறிஞர் வந்திருக்கிறாரு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்னு தான் கேட்டோம். அந்த அம்மா உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த உட்காந்து டப்பா பொட்டலாம் அத்தனையும் திறந்து நல்லா மனதார என்ன சின்ன சின்ன தட்டு வச்சுருந்தோம். சாப்பிட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்சம் உணவு மிச்சம் இருந்தது. கொஞ்சம் ஒரு சம்படம்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இப்போ எங்கள் கூட இருந்த பெண்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போமா, பார்த்தா பாவமாக தெரியுது, ஏழை மாதிரி தெரியுது, இவங்களுக்கு கொடுத்தோன்னா வாங்கிக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லோரும் படித்தவங்க தானே, அவங்கள முதல்ல சாப்பிட்றீங்களான்னு சொல்லலை, மிச்சம் இருக்கிறத கொடுத்தா வாங்கிக்குவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களான்னு. உடனே ஒரு பெண் பேச்சாளர் கிட்ட போய், அம்மா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, கொடுங்கம்மா வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு எவர் சில்வர் அந்த வெண்ணச்சட்டின்னு சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களா, வெண்ணச்சட்டி நிறையா தழன்னு மோர் கொண்டாந்து அந்த அம்மா வச்சாங்க எங்களுக்கு. என்ன அந்த காட்சி எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு. முழு சட்டியிலையும் அப்படியே ததும்புது, கடல் அலை அடிக்கிற மாதிரி கொண்டாந்து, எவ்வளவு வேணுமோ மோர் குடிச்சுக்கங்க, புளியோதரை சாப்பிட்ருக்கீங்க, இதுக்கு நல்லா இருக்கும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா விருந்தோம்பல் படிக்கலையா, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்களாக படிக்கலையா. ஆனால் எது விருந்தோம்பல்ற இங்கீதத்தை கொங்கு மண்ணில் எது இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த அம்மா செஞ்சாங்க பாருங்க. இதுக்கு எந்த காலத்தில் கற்றவர்களாக நாங்கள் காட்டிய நாகரிகத்தை விட 1000 மடங்கு அந்த அம்மா உயர்ந்திருந்தாங்க இல்லையா. இது கல்வியால் வருவதல்ல, வெறும் நீங்கள் சொல்கிற புத்தக வாசிப்பு மட்டும் கல்வி அல்ல, வாழ்க்கை கற்றுத்தருவதுதான் பாடம். அதை எப்போது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அதுதான் கல்வியின் அரிச்சுவடி என்று சொல்லி இத்தனை சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பட்டறிவே வணக்கம். ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ஒரு 6 அறிஞர்கள் பேசிய பேச்சை கேட்டு சில செய்திகள் நமக்கு உள்ளே வாங்கியிருக்கிறோம். இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த காலத்தில் படிக்காத மேதைன்னு ஒரு படம் வந்துச்சா தானே, படிக்காத மேதைன்னு ஒரு படம். அதில் ஒரு பாட்டு இருக்கும், படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் 1000 உண்டு, பாரினில் உண்டு, இல்லைங்களா. பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. இது பெரிய ஒரு கண்ணதாசன் எழுதின பாட்டு. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அது அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, படித்ததுனால அறிவு பெற்றவர்கள் இருக்காங்க, பாடம் படிக்காதவர்களும் அறிவு பெற்றவர்கள் இருக்கிறாங்க, 2 பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா. சரி, படித்தவங்க அறிவாளிகள் தான்,
படிக்காதவர்களே நம்ம ஊரில் ஒரு அறிஞர் இருந்தார், ஜிடி நாயுடுன்னு சொல்லி. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர். அவர் என்ன படிப்பு அவர்யா, ஆனால் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை கண்டுபிடிப்பு. படிக்காதவர் தான் அவர். அவங்க நம்ம சட்டப்படி பார்த்தோம்னா பெரிய பெரிய படிப்புகள் வாங்கணும், பெரிய கல்லூரியில் வேலை பார்த்தவர் இல்லை அவர். ஆனால் அவர் பிரமாண்டமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ படிக்காத மேதை ஒரு பக்கம். நம்ம பெரியவர் காமராஜர் எங்கே படித்தார், எங்கே படித்தார் நம்ம கேட்கணும்ல. அவர் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகிறதுக்கு போகிறாரு, ஆனால் வசதி இல்லை, நின்று போச்சு. ஆனால் பாருங்களேன், அவர் படிக்காதவர்களெல்லாம் குறைந்தவர்கள் அல்ல. படிக்காத அந்த மேதை எத்தனை பேரை படிக்க வச்சாரியா. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு காலம் படித்தவர்கள் தாங்க படித்தா மட்டும் போதும், மற்றவங்க படிக்கிறத பற்றி கவலைப்படாமல் இருந்தாங்க. இது பழைய காலம். நீங்கள் 47களுக்கு முன்னே அப்படி கூட வேண்டாம், 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எத்தனை பேர் படித்தவங்க. இப்போ சொல்கிறார் இல்லையா, நாம் விடுதலை பெற்ற பொழுது நம்ம ஊருக்குள்ளே படித்தவங்க எத்தனை பேர், 12, 100க்கு 12 பேர். 47ல் ஏன் மற்றவங்க படிக்கலை? அதற்கு பிறகு என்ன ஆச்சு? எவ்வளோ பேர் இன்னைக்கு படிச்சிருக்கிறோம்? 87. 87 தானே? 85 87 ஐயா? ஆமாம், 77 முன்னாடி. இப்போ 87 நம்ம ஊரை பொறுத்த மட்டும். இப்போ இவ்வளவு பேர் படிச்சிருக்கோம்னா ஏன் இத்தனை பேர் முன்னாடி படிக்கலை கேட்கணும்ல. இன்னைக்கு நாங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கழிப்பறைகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் கழிப்பறையில் எழுதி போட்டிருக்க மாட்டாங்க. பிறகு என்ன நினைக்கிறீங்க, ஒன்றில் ஆண் படம் இருக்கும், இன்னொன்றில் பெண் படம் இருக்கும். ஏன் படிக்கலையில? படிக்காத ஆளுக்கு என்ன தெரியும்? படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடுவான். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் படம் போட்டு காட்டினான். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் படம் போட்டிருக்க மாட்டான், அவன் மொழியில் எழுதி போட்டிருப்பான். ஏன்? அங்கே எல்லோரும் படிச்சிருக்கேன். இப்போ படிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் புத்திசாலி தானே, படித்தா தானே தெரியுது. இப்போ இது ஏன் ஒரு கழிப்பறை இருக்கிற இடமே படித்ததுனால தான் தெரியும்னா நம்ம படிக்கணுமா இல்லையா? நம்ம படிக்கணுமா இல்லையா? நம்ம இப்போ அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க, ஆள் பையோடு நிற்பான். நின்றுட்டு, ஐயா ஐயா ஏய் நீ கருமாத்தூருக்கு எந்த பஸ்ஸுடா? ஐயா எந்த பஸ்ஸுடா? அவர் பக்கத்துக்கு சொன்னார், அது இங்கே நிற்கிறீங்க, அது வெள்ளை பஸ்ஸப்பா, அது வெள்ளை பஸ், அந்த பக்கம் போ. நான் எந்த பக்கம்டா ஐயா, எந்த பக்கம்டா? அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி, இங்கே தான் நில்லு, இந்த இடத்துக்கு தான் வரும் பஸ்ஸு, நீ கண்டதில் ஏறிடாத அப்படின்னு ஒரு பாடு. அவன் அங்கேயே பைய வச்சுக்கிட்டு நின்று பதச்சு போய் புதுசாக போகிறான். காரணம் என்ன? நான் படித்தவன், எனக்கு அது நெத்தியை பார்த்த உடனே என்ன எழுதியிருக்குன்னு தெரியுது. அவனுக்கு நெத்தியை பார்த்த உடனே ஒரு எழுதியும் தெரியல. நாங்கள் அதையே எங்கே அனுபவிச்சிருக்கிறோம்? வெளிநாடுகளுக்கு போகிற போது இந்த பக்கத்தில் போனோம்னா, மிடில் ஈஸ்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் அவங்க மொழியில் எழுதி போட்டிருப்பாங்க. இந்த பக்கத்தில் சிங்கப்பூர் அதுக்கெல்லாம் இப்போ இதுக்கு போனேன், சிங்கப்பூரில் பரவாயில்ல, மலேசியாலாம் போனோம்னு சொன்னால் அங்கே அவங்க மொழியில் எழுதி போட்டிருப்பாங்க, தெரியாது. அப்போ தான் நமக்கு தெரியும், கண் இருந்தால் படிக்காதவன் கண் இல்லாதவன் தாண்டா அப்படின்னு. நம்ம எவ்வளவு படிக்கலைன்னா ஒரு பயனும் இல்லை என்பதை
வெளிநாடுகளுக்கு போகிற போது தான் தெரிஞ்சுக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி படிக்காமல் இருந்ததுனால தான் நம்ம பிள்ளைகள் ஒழுங்கான வாழ்க்கை இல்லை. ஒன்று. வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்ததுனால நம்ம கோவிலுக்கு நம்ம போக முடிஞ்சா சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியாது. வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர் கோயிலுக்கு போக முடியல. வரக்கூடாது. ஏன்? கையில் காசு இருந்த இல்லை, கையில் காசு இருந்தால் கோயிலுக்குள்ளே விடுவேன். நம்ம கையில் காசு இல்லை, அப்போ கோயில் எப்படி விடுவான்? அப்போ அது எப்போ வந்துச்சு? 1935களுக்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் பெரும் போராட்டம் நடத்தின பிற்பாடு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு 1935க்கு பிறகு போகிறோம். காரணம் என்ன? படிப்பில்லை, பையில் காசு இல்லை. பழைய கிடைச்சிக்கலாம். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே அப்படின்னா கதை. சரி, அடுத்த கட்டம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் இப்போ என்ன செய்கிறான்? இப்போவும் காசு கேட்குறான், அந்த காலத்துலேயும் காசு கேட்டான். இப்போ நாங்கள்லாம் 2 ரூபா கட்டி படித்தோம். எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா அதை தெருவா பிச்சை எடுக்கிற மாதிரி போகும் கடன் வாங்கிட்டு வர்றதுக்கு. முடியாதுயா, காசு இல்லையா? 2 ரூபான்றது அந்த காலத்தில் பெரிய காசு. எங்கள் ஐயாவுக்கு மாத சம்பளமே 99 ரூபா சில்லற. இப்போ 2 ரூபானா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ கடினம் தெரியுமா அது? அவ்வளவு சிரமப்பட்டு மெல்ல மெல்ல படித்த பிற்பாடு தான் நமக்கு உலகம் தெரியுது. அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதல்ல படிக்கணும் இல்லையா? படிக்கணும் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? படிக்காத பெரிய ஆள் இருக்காயா? நான் வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர் இருந்தான் பிரிட்டனில். அவன் பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க வாத்தியார் சொல்லிட்டான், அவன் மண்டையில் மரம் மண்டை வெறும் களிமண்ணாக இருக்கு மண்டையில், உனக்கு எதுக்குடா படிப்பு, நீ வராத போடா அப்படின்ட்டான். ஆனால் 2வது உலக மகா யுத்தத்தை பற்றி எழுதிய புத்தகங்கள்லையே அவன் எழுதிய புத்தகம் இருக்கு பாருங்க, பிரமாண்டமான புத்தகங்கள் வருஷம் எழுதியிருக்கிறான். அவன் அந்த உலக மகா யுத்தத்தை பற்றி அவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறான். சரி, அவன் மட்டும்தானே அப்படி எழுதியிருக்கிறான்? நம்ம ஊரில் காமராஜரை விட்டுருவோம், அவர் எழுதலை, செயல்லையே நின்னார். பெரியவர் கலைஞரை சொல்லலாம்ல. என்னையா படித்தார்? SSLC 3 தடவை எழுதினார். 3 தடவை அவரை எழுதியிருக்கார். 3 தடவை SSLC எழுதினார். நீ அப்பா நீ சரியில்லை நில்லுட்டான். ஆனால் ஒரே தடவையில் பாஸ் பண்ண நானும் ஊருக்கு கூட தெரியலை. 3 தடவை எழுதி பாஸ் பண்ணாத ஆள் எல்லா உலகக்கும் தெரிஞ்ச ஆளாக போயிட்டாரையா. அவர் எழுதியிருக்கிற புஸ்தகங்களை பாருங்கள், எத்தனை பெரிய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. வண்டியாக புஸ்தகம் எழுதியிருக்காரு. சிறுகதை வேணுமா, நெடுங்கதை வேணுமா, நாடகம் வேணுமா, சினிமா வேணுமா, பாட்டு வேணுமா, கட்டுரைகள் வேணுமா, வாழ்க்கை தொடர்கள் வேணுமா, என்னையா வேணும் உனக்கு? இவ்வளவு எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள். யாரு? கலைஞர், வின்ஸ்டன் சர்ச்சில், ஏன் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நிறைய சயின்டிஸ்டுகள் இருக்கா. பள்ளிக்கூடத்துக்கே அதிகமாக போக மாட்டான். அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்கள கணக்கு போட்ட முடியாது. பெரியவர் காமராஜர்லாம் கணக்கு போட்டு முடியுமாயா? அவர்களெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் அதுக்காக அவங்கள கேட்டுக்கிட்டு அப்போ அவங்க மாதிரியே நம்மளும் படிக்காமல் இருந்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி நினைக்கலாமா? இல்லையா, அவங்க தனி, அது ஒரு பக்கம். ஆனால் படிக்கணும், படித்தா தாயா முடியும். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக படிச்சிருக்கிறாங்க. படிக்கணும், படித்து கொண்டே இருக்கணும். ஏன்?
அவர் பெரியவர். கற்ற கற்க கற்க களிமடமாக்கும் இருக்கார். படிக்க 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 உங்களுடைய மடமை போயிடும். இப்போ யோசித்து பாருங்கள். ஒன்று யோசிக்கிறேன், ஒரு சின்ன செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லி, இப்போ தெரிய வேண்டிய செய்தி தான். நம்ம ஊரில் சாமியை ஒரு பேர் சொல்லி சொல்கிறோம். நம்ம ஊரில் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதான் வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் உண்மை. ஏன்னா சாமி வெங்காயம் இதுதான், இந்த சாமி தான் எங்கள் சாமி. ரைட், தப்பு இல்லை. நம்ம ஊரில் அதுதான் சாமி. இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டோம்னா அங்கே சாமிக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அவன் பேர் சொல்கிற கேட்டா உங்கள் ஊர் சாமி ஆரியானா இதுதான் எங்கள் சாமின்றான். இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா நம்ம ஊர் சாமி இப்படி இருக்குது, இந்த ஊர் சாமி இப்படி இருக்குது. சரி, இப்போ 2 சாமி ஆச்சு. மிடில் ஈஸ்ட்டுக்கு வர்றோம். அங்கே போனால் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னால் அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, இதுதான் சாமின்றாங்க. இப்படி பார்க்குறோம், 3 சாமி ஆச்சு. இப்போ ஆச்சுல. இந்த பக்கத்தில் பர்மாவிலேருந்து சீனா வரைக்கும் போகிறோம், ஜப்பான் வரைக்கும் போகிறோம். அங்கே போய் சாமி யாரான்னு கேட்டால் அவன் புத்தர் சிலையை காட்டுக்கிட்டு இதான் சாமின்றான். எதாயா சாமி சொல்லுங்க, எதுதான் சாமி? இதை நான் படித்திருப்பதினாலே உலக படத்தை உன்னே வைத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வரலாற்றையும் படிக்கிறேன், இந்த ஊர் வரலாற்றையும் படிக்கிறேன். இந்த ஊர் வரலாறு 4 தேச நாடு அந்த பகுதிகளுடைய வரலாற்றை படித்து பார்த்த ஒருபாடு என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது, ஓ, கடவுள் என்பது அவர் வந்து வைத்த பெயர் அல்ல, நான் வைத்து அழைக்கின்ற பெயர். ஏன் நான் வைத்து அழைத்த பெயர் பொய்யாகி விடுமா? நான் எங்கள் ஊருக்குள்ளே சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் மதுரைக்காரன் மீனாட்சின்றேன். மதுரைக்காரன் நான். மதுரைக்காரன் எப்படி சொல்லுவான்? மெஜாரிட்டியாக இருக்க ஆள் எப்படி சொல்லுவான்? எங்கள் ஊருக்கு மீனாட்சி தாயா சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது உண்மை என்று சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடியவர் அல்லான்னு சொல்கிறது உண்மைதானே இருக்கணும், அதானே இருக்கணும். அவன் இயேசுன்னு சொல்கிறான், அது உண்மையாக தானே இருக்கணும். இவர் நபி, இவர் புத்தர்னு சொல்கிறாரு, இது உண்மையாக தானே இருக்கணும். அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு பாட்டை பாடினா, 1000 தெய்வங்கள் உண்டு தேடி அலையும் அறிவிலிகள். அட எதுக்குடா அடி போய் அலைகிறீங்க? இந்த சாமி அந்த சாமி, சின்ன சாமி பெரிய சாமி, மொக்கச்சாமி வெள்ளச்சாமி கருப்பச்சாமி, எத்தனை சாமிடா வச்சுக்கிட்டு இருப்பேன்? 1000 தெய்வங்கள் உண்டு தேடி அலையும் அறிவிலிகள் நானே. அப்படின்னா என்ன? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலக இன்பக்கேணி. முடிஞ்சு போச்சு இல்லையா? நீ கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறாய் என்று சொன்னால் அது ஒன்றுதான். எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒன்றுதான். இங்கே நீ மீனாட்சி வணங்குவது சத்தியம் என்றால் அங்கே அல்லாவை போய் கும்பிடுவது சத்தியமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல வதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. இந்த பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுவதுதான் தமிழகம். இந்த பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுவதுதான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான். இங்கே இல்லையா? எந்த ஊராக இருந்தாலும் சரி. யார் இருக்கா? கிறிஸ்தவன் கிட்ட யார் இருக்கா? கண்ணபெருமாத்தா இருக்காரு. ஏன் அது உனக்கு விளங்கல? நமக்கு படிப்பு இல்லை. படித்திருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு. அகி அகன்ற அறிவு என்னாம்னா திருவள்ளுவர் போட்டான். அவர் போட்டு, டே அறிவிலே சில சிக்கல் இருக்குடா. ரொம்ப பேர் படிச்சிருப்பான், ஆழமான அறிவு, ரொம்ப உள்ள போன ஆக்கி அகன்ற பரந்த அறிவு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறான், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்கிறான்.
அதனால தான் யார் மட்டும் வெகி வெறிய செய்யினா திருவள்ளுவன். பிறரிடத்தில் இருப்பதை எண்ணிக்கொண்டு தவறலான வாழ்க்கையை வாழ்கிறவன் சிக்கலான ஆளு திருவள்ளுவன் சொல்கிறான். அதனால் பெரியோர்களே படியுங்கள். படிக்க படிக்க உலகம் நமக்கு தெரியும். ஏன் நாம் திருக்குறளை அத்தனையாக போற்றுகிறோம்? என்ன காரணத்துக்காக போற்றுறோம்? நாம் வணங்குகிற முதல் தெய்வம் திருவள்ளுவர் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறோம்? என்ன காரணம்? அதனால தான் பெரியார் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், செஞ்சுக்கலாம். பெரியவங்கெல்லாம் தெளிவாக படிங்க. நீ கோயிலுக்கு போ, உனக்கு பிடித்தமான செய். ஆனால் ஒன்று பரம்பொருள் என்று சொல்லு, அதைத்தான் வணங்கு என்று சொல்லிக் கொடுக்கறது. எதுனா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது. படிக்க 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 அனுபவம் பெருகுகிறது. இப்படி வச்சுக்கணும். மாங்காய் படிப்பு அறிவு, மாம்பழம் அனுபவ அறிவு. காயிலே புளித்ததுன்னு கண்ண பெருமானே இல்லைங்களா? அது காயில் புளிக்குது. அப்போ என்ன ஆகுது? கனியில் தான் இனிக்கும்ன்றார். அப்படின்னா படிப்பறிவு இருந்தால் நீ கனியாக காயாகவே இரு. படி படி மாங்காயாக இரு. நாளாக 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 நீ கனியாகவாய். அனுபவம் உனக்குள்ளே வரும். அந்த அனுபவம் வந்த பிற்பாடு ஞானம் பெருகுகிற பொழுது என்ன ஆகும்னா, உபனிஷத்து சொல்லும், எங்கேருந்து? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, இருளிலிருந்து வெளிச்சத்திலிருந்து, அறியாமையிலிருந்து அறிவு உலகத்திற்கு. என் உலகம், என் மக்கள் எழ வேண்டும். நாம் எல்லாம் ஒன்று என்ற நினைவு நமக்கு வர வேண்டும். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகலவே. ஒரே பொருள், ஒன்று பரம்பொருள் என்று எண்ணுகிற உணர்வு நமக்குள்ளே பெருக வேண்டும். அந்த உணர்வை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் படியுங்கள். படித்தால் தான் இந்த நாடு விடுதலை பெற முடியும். ஞானம் பெருகும். அதனால் உங்களுக்கு பண்பட்ட அறிவு பெருகும். அதனால் படிப்பறிவில் தொடங்குங்கள், பட்டறிவில் பெருகுவீர்கள் என்று கூறி வாழ்த்தி, இரண்டும் இல்லாமல் முடியாது. இருகை அடித்தால் தான் ஓசை பிறக்கும். அந்த ஓசை உங்களுக்குள் பிறக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது 2 மணி நேரத்துக்கு மேலாக நம்மை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த பத்மஸ்ரீ முனைவர் சாலமன் பாப்பையா குழுவினருக்கு பலத்த கைதட்டலுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.